வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நேற்று நாம் குழந்தை கண்ணனின் மூக்கின் அழகினை நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் என்ற பெரியாழ்வார் பாடலில் பார்த்தோம். இன்று குழந்தை கண்ணனின் கண்களின் அழகினை பெரியாழ்வார் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்பதை முதற் 10 2ஆம் திருமொழியில் அமைந்துள்ள 16வது பாடலான விண்கொள் அமரர்கள் என்ற பாடலில் பார்க்க இருக்கின்றோம். விண்கொள் அமரர்கள் வேதனை தீர மண்கொள் வசுதேவர் தம் மகனாய் வந்து திண்கொள் அசுரரை தேய வளர்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே கனவளையீர் வந்து காணீரே என்று யசோதை அழைப்பதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். வானுலகத்தில் வாழும் தேவர்களின் வேதனை தீர மண் உலகத்தில் வாழும் வசுதேவரின் திருமகனாக பிறந்த வலிமை உடைய அசுரர்கள் தேயும்படி வளர்கின்றான் இந்த கண்ணன். இவனது அழகை காணுங்கள், பொன்னாலான வளையல்களை அணிந்த பெண்களே காணுங்கள் என்று யசோதை பிராட்டியார் அழைப்பதாக பெரியாழ்வார் குழந்தை கண்ணனின் கண் அழகினை வர்ணிக்கின்றார். கண்ணன் நல்லவர்களை காப்பதற்கும் அல்லவர்களை அழிப்பதற்கும் அவதாரம் செய்கின்றான். அவ்வாறு அவன் அவதாரம் செய்யும்போது ஸ்வர்க்கம் முதலான வான் உலகங்களில் வாழும் இந்திரன் முதலான தேவர்களின் துயரங்களை மட்டுமல்லாமல் மண்ணில் பிறந்து சிறையில் வாடும் தன் தந்தையான வசுதேவர் முதலான நல்லவர்களின் துயரங்களையும் நீக்குகின்றான். தந்தை காலில் விலங்கு அற தோன்றிய தோன்றல் என்றும் கண்ணனை கூறுவார்கள். மேலும் உடல் பலத்திலும் மனோபலத்திலும் வலிமை உடைய அசுரர்கள் எல்லாம் இவன் வளர்ந்து வரும்போதே தேய்ந்து போகத் தொடங்கினார்கள். இதனையே தேய வளர்கின்றான் என்று முரண் தோன்ற அழகாக பெரியாழ்வார் கூறுகின்றார். இவ்வாறு நல்லவர்களை காக்க அவர்கள் தழைக்கும்படியும் தீயவர்களை அழிக்க அவர்கள் தேயும்படியும் கதிர் மதியமாக ஒரே நேரத்தில் விளங்கும் திருக்கண்களின் திருவழகினை காணுங்கள் என்று அனைவரையும் அழைக்கிறார் பெரியாழ்வார். நாளை பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய என தொடங்கும் பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.